Now we talk about chapter 9 and about chapter 8, that is money market. And the first thing is about concept of money demand. These are important theories. So concept of money demand. Money or functions primarily it has three functions. One it is a store of value, and then it's a unit of account and medium of exchange. So basically store of value na money நம்ம இப்போ store பண்ணிட்டு later on we can spend the same. So unlike goods, money is a common medium of exchange. So that is something that we can store today and then later on we can spend the same. And also this helps in smoothing consumption over a period of time. Because again, முன்னாடி barter system இருந்தப்போ other goods வாங்கி வச்சிருந்தா that we will have to use that within a specified period of time. Whereas money அப்படி இல்லை. இப்போ we can save and then spend that later. And it's a unit of account. So unit of accounting is என்னன்னா ஒரு good or serviceக்கு ஸ்டாண்டர்டாக மெஷர் பண்ணுற ஒரு common medium of exchange இருக்கு. For pricing and then for comparing the value of goods and services. And it is a medium of exchange. So medium of exchange is நம்ம transactions facilitate பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது without the need for barter. So முன்னாடி barterல எப்படி இருந்துச்சுன்னா ஒரு good கொடுத்தா we will get another good. Whereas இங்கே அப்படி கிடையாது. It is a common medium of exchange which can be used and அதை வச்சுட்டு நம்ம எல்லா goods and servicesமே வந்துட்டு purchase பண்ண முடியும். So barter economy versus monetary economy. Barter economy ங்கிறது அவங்க வந்து goods or services exchange பண்ணுவாங்க. For example இப்போ நம்ம ஒரு good தரோம் and in turn நம்ம வேற ஒரு good receive பண்ணுறோம். So that is barter economy. Whereas monetary economy ங்கிறது we use money to buy goods or services. So barter systemல trade வந்து inefficient-ஆ இருந்திருக்கு due to double coincidence of wants. So double coincidence of wants-னா என்னன்னா இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மக்கிட்ட வீட் இருக்கு அண்ட் நம்ம வந்து ரைஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னா அதர் பர்சன் ஷுட் ஹேவ் ரைஸ் அண்ட் ஷுட் ஹேவ் த நீட் ஃபார் வீட். அண்ட் அதே மாதிரி நம்மளுக்கும் வந்துட்டு ரைஸ் தேவைப்படணும் அண்ட் வீட் சேல் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் we can purchase the same. So there has to be double coincidence of wants. Only then barter transaction can be done. Whereas money அப்படி கிடையாது. இப்போ மணிங்கிறது காமன் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்னால நம்மளுக்கு என்ன குட் வேணும்னாலும் அதை வச்சு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். For example, a car mechanic needing food must find a farmer who also needs a car fixed. So double coincidence of wants. இவங்க சேல் பண்ணுறது இன்னொருத்தங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறது தேவையாக இருக்கும் அண்ட் இவங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து இன்னொருத்தங்க சேல் பண்ணுறதுக்கு நினைக்கிறோம். ஸோ அப்போ தான் வந்து barter transaction will hold good. என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்திருக்கு முன்னாடி barter சிஸ்டம்லன்னு பார்த்தா டிஃபிகல்ட் ஸ்பெஷலைசேஷன், லிமிடெட் ட்ரேட் தான் இருந்திருக்கு அந்த பாயிண்ட் டைமில் அண்ட் இட் வாஸ் inefficient ஆல்சோ. மணி பொறுத்த வரைக்கும் இட் சிம்பிளிஃபைஸ் ஆல் த ட்ரான்சாக்ஷன்ஸ். அது ஒரு காமன் மீடியமாக எக்ஸ்சேஞ்சாக யூஸ் பண்ணுறதால இப்போ எந்த கூட்ஸ் சர்வீஸ் ஆனால் நம்ம மணியை வச்சு வாங்கிக்கலாம். இட்ஸ் நாட் நெசசரி தட் அதர் பர்சன் should have a common need for that particular good or service only, unlike barter system. And அதனால ஸ்பெஷலைசேஷன் ப்ரொமோட் ஆகுது, ப்ரொடக்ஷன் ப்ரொமோட் ஆகுது அண்ட் எக்கனாமிக் க்ரோத் ப்ரொமோட் ஆகுது. ஃபியட் மணி வந்துட்டு என்னன்னா ஏர்லியர் முன்னாடி வந்துட்டு மணி எப்படி இருந்துச்சுன்னா இட் வாஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் அந்த ப்ரிஷியஸான மெட்டல்ஸ், காயின்ஸ் அதெல்லாம் வந்து மணியாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. கவுரி ஷெல்ஸ், பார்லிங், பெப்பர் கார்ன்ஸ், கோல்டு, சில்வர், ஸோ இந்த மாதிரி ப்ரிஷியஸ் மெட்டல்ஸையும் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணாங்க. அது வந்து மணி மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இது லேட்டர் ஆன் என்ன பண்ணாங்கன்னா பேங்க்ஸில் மக்கள் எல்லாரும் வந்துட்டு இந்த ப்ரிஷியஸ் மெட்டல்ஸை பேங்க்கில் டெபாசிட் பண்ணிவிட்டு பேப்பர் நோட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லேட்டர் ஆன் இந்த நோட்ஸை வந்து மெட்டல்லேருந்து டீலிங் பண்ணி அந்த நோட்ஸை மட்டுமே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை தான் வந்து நம்ம ஃபியட் மணின்னு சொல்கிறோம். ஃபியட் மணி பொறுத்த வரைக்கும் அதுக்குன்னு ஒரு இன்ட்ரென்சிக் வேல்யூ கிடையாது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு கரன்சி நோட் எடுத்துட்டோம்னா கோல்டு, சில்வர் மாதிரி அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் வேல்யூ கிடையாது. பட் கலெக்டிவ் பிலீஃப் அண்ட் கவர்மெண்ட்டோட பேங்கிங்னால இது வந்து இதுக்கு வேல்யூ இருக்குது. அது மணி அந்த கரன்சி நோட்ஸ்க்கு வேல்யூ இருக்குது. பட் அப்படி அந்த நோட்டுக்கு வேல்யூ அப்படின்னு பார்த்தா இட்ஸ் நாட் தேர். இப்போ கோல்டு ஒரு சில்வருக்கு தெர் இஸ் வேல்யூ, இன்ஹெரண்ட் ஒரு இன்ட்ரென்சிக் வேல்யூ இருக்குது. வேறஸ் மணி அப்படி கிடையாது. ஒன்லி டியூ டு கலெக்டிவ் பிலீஃப் அண்ட் கவர்மெண்ட் பேக்கிங் தெர் இஸ் வேல்யூ ஃபார் மணி. டெஃபினேஷன் ஆஃப் மணி. ஸோ RBI Act 2007 வந்துட்டு மணியை எப்படி டிஃபைன் பண்ணியிருப்பாங்கன்னா ஆக்சுவலி மணிக்குன்னு ஒரு சிங்கிள் டெஃபினேஷன் கிடையாது. பாலிசி பர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நத்திங் பட் செட் ஆஃப் லிக்விட் ஃபைனான்ஷியல் அசெட்ஸ். So liquid asset na something that you can easily convert into cash. So liquid financial assets na it's nothing but something that you can easily convert into cash without having to incur any additional cost. So adu the money vanditte enna or set of liquid financial assets that is influencing the aggregate economic activity. Statistical perspective la pathana money ingradhu vandu it includes liquid liabilities also. Specific oru sila financial institutions oda other liquid liabilities me vandu money la varum. But again, money can ஒரு universal definition, single definition இல்லை. But again, it's nothing but set of liquid financial assets. So money ஒரு characteristics என்னெல்லாம் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா மணி வந்து has to be generally acceptable-ஆக இருக்கும். It has to be acceptable. For example, for people of India, they'll have to accept money as a currency or ஒரு medium of exchange, ஒரு instrument-ஐ accept பண்ணணும் எல்லாருமே. And durable-ஆக இருக்கும். Durable in the sense, it has to be something that has to be used for the long term as well. Just once in a while வந்து யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து தூக்கி போட்டது கிடையாது. Once in a while or maybe நிறைய இயர்ஸ்க்கு ஒன்ஸ் தான் கவர்மெண்ட் வந்து நியூ நோட்ஸ் பிரிண்ட் பண்ணுவாங்க. That also depends on various factors. So வந்து usually it has to be durable. That is
has to be sustained for some period of time. ரெகக்னைசபிளாக இருக்கும். அட் த சேம் டைம் கவுண்டர்ஃபீட் பண்ணுறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். கவுண்டர்ஃபீட்னா அதோட காப்பீஸ் இல்லை ஜெராக்ஸ் மாதிரி வந்துட்டு ஈஸியாக மற்றவங்களால பிரிண்ட் பண்ண முடியும்னா ஸோ அந்த கேஸில் இட் won't have any value. So it should be difficult to copy or rather imitate. So relatively scarce-ஆக இருக்கணும், but again elastic in supply. No, depending on the need, it has to be elastic, but again அது scarce-ஆக இருக்கணும். Because money வந்துட்டு இப்போ அன்லிமிட்டடாக இருந்துச்சுன்னா then there is no value for money at all. And portable இருக்கணும். Portable in the sense something that you can easily carry from one place to another. And uniform இருக்கணும், and it has to be divisible without losing value. Like for example, we can divide 1000 into hundreds. அதாவது 10 hundreds divide பண்ணலாம், or 500s divide பண்ணலாம் without having to lose its value. Or 10 rupee note வந்துட்டு 10 1 rupee coins divide பண்ணலாம். How money is measured? So money எப்படி மெஷர் பண்ணுறாங்கன்னா ப்ராட் டேர்ம்ஸில் ப்ராட் மணி அப்படின்னா அதில் எதெல்லாம் இருக்குன்னா எல்லா அசட்ஸுமே இருக்குது. ஸோ எதெல்லாம் வந்துட்டு ஸ்டோர் ஆஃப் வேல்யூ இருக்கும் அண்ட் லிக்விடிட்டி இருக்கும். தட் இஸ் சம்திங் that you could easily convert into cash or already in cash form. ஸோ அதை வந்து நம்ம லிக்விட்னு சொல்லுவோம். லிக்விடிட்டின்னு என்னது? ஈஸ் வித் விச் அசட்ஸ் கேன் பி கன்வெர்டட் into cash without any significant loss. So components of broad money, IMF, International Monetary Fund 2000 என்ன கொடுத்துருக்காங்கன்னா national currencies, central government issue பண்ண national currencies and transferable deposits. ஸோ ப்ராட் மணினா அதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நேஷனல் கரன்சிஸ் இருக்கும் அண்ட் அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபரபிள் டெபாசிட்ஸ் இருக்கும். ஸோ நேஷனல் கரன்சிஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுற நேஷனல் கரன்சிஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபரபிள் டெபாசிட்ஸில் என்னெல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா டிமாண்ட் டெபாசிட்ஸ், பேங்க் செக்ஸ், ட்ராவலர்ஸ் செக்ஸ், ஃபாரின் கரன்சி டெபாசிட்ஸ், இது எல்லாமே ட்ரான்ஸ்ஃபரபிள் டெபாசிட்ஸில் வரும். மற்ற டெபாசிட்ஸில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாத சேவிங்ஸ், டேர்ம் டெபாசிட், ஃபிக்ஸட் டெபாசிட், எஃப்டி, ரீபர்ச்சேஸ் அக்ரிமெண்ட், ரெப்போ, இது எல்லாமே மற்ற டெபாசிட்ஸில் வரும். அண்ட் மற்ற செக்யூரிட்டிஸும் வந்து இன்க்ளூடட் இன் டேர்ம் ப்ராட் மணி. ஸ்டாக் ஷேர்ஸ் தவிர மற்ற செக்யூரிட்டிஸ் எல்லாமே லைக் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட், கமர்ஷியல் பேப்பர், அது எல்லாமே. டிமாண்ட் ஃபார் மணி, ஸோ டிமாண்ட் ஃபார் மணி டிசைட் டு ஹோல்ட் மணி ஃபார் இட்ஸ் பர்ச்சேசிங் பவர். ஸோ மணி நம்ம வந்து எதுக்காக வந்துட்டு ஹோல்ட் பண்ணுறோம் ஆர் பேசிக்லி ஃபார் வாட் பர்பஸ் இட் இஸ் டிமாண்டட் அப்படின்னா இட் இஸ் ஃபார் இட்ஸ் பர்ச்சேசிங் பவர், இட் இஸ் ஹெல்ப் ஃபார் இட்ஸ் பர்ச்சேசிங் பவர். லைக் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ரைஸ் வாங்கணும், அதோட 1 kilo ப்ரைஸ் வந்து 60 அப்படின்னா பர்ச்சேசிங் பவர் கரண்ட்லி 50. லேட்டர் ஆன் இதே வந்து 75 ஆயிடுச்சுன்னா which means that the purchasing power of money will reduce because earlier 60 which we can buy 1 kilo of rice. Now with the same 60 we can buy only less than 1 kilo of rice. அதாவது 75 கொடுத்தா we will get 1 kilo of rice. ஸோ அந்த கேஸில் பர்ச்சேசிங் பவர் ஆஃப் மணி has got reduced. அதே மணி பட் அதை வச்சு நம்ம என்ன பர்ச்சேஸ் பண்ண முடியுங்கிற பவர் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ மணி பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஆட்டோமேட்டிக்கலி வந்துட்டு வேல்யூ கிடையாது, அது ஒரு டிரைவ் டிமாண்ட். டிரைவ் டிமாண்ட்னா ஸோ மணி வந்துட்டு மணி எதுக்காக வந்து டிமாண்ட் பண்ணுறோம்? ஸோ மணி நம்ம எதுக்காக வச்சுருக்கோம்? அதை வச்சு நம்ம என்ன வாங்க முடியும்? கூட்ஸ் சர்வீசஸ், அதுக்கு தான் நம்ம மணி வச்சுருக்கோம். ஸோ மணிக்கு வேல்யூ இல்லை, மணியிலேருந்து நம்ம வந்து என்ன வாங்க முடியும்? ஸோ அதனால தான் வந்து மணிக்கு வேல்யூ. ஸோ மணி ஹஸ் காட் டிரைவ் டிமாண்ட். மணி இன் இட் செல்ஃப் does not have any demand. Purpose of holding money. So money வந்து நம்ம எதுக்காக ஹோல்ட் பண்ணணும்? ஒன்று வந்து as a store of value and liquidity maintain பண்ணுறது. இப்போ வந்து எமர்ஜென்சி மீட் அவுட் பண்ணுறதுக்கு ஆர் மேபி ட்ரான்சாக்ஷன்ஸ், டே டு டே ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு we need to have some liquid cash. எல்லாத்தையுமே வந்துட்டு we cannot invest or வந்து illiquid cash-ஆக மாற்றிக்க முடியாது. ஸோ liquid cash வேணுங்கிறனால again money வந்துட்டு is required and to facilitate transactions. ஸோ நேச்சர் ஆஃப் டெசிஷன். இப்போ என்ன பண்ணணும்னா ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. பிகாஸ் மணி வந்துட்டு எவ்வளோ வந்து நம்ம லிக்விட் கேஷாகவே மெயின்டைன் பண்ணலாம், எவ்வளோ வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் இன்ட்ரெஸ்ட் ஏர்னிங் அசட்ஸில், அதாவது பாண்ட்ஸு, ஷேர்ஸு, டிபென்ச்சர்ஸ், ஸோ அந்த மாதிரி இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஒரு டெபாசிட்ஸு ஒரு அக்கௌண்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இதில் வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு வச்சுருக்கணும் வர்சஸ் மணி ஃபார்ம்லேயே எவ்வளோ வந்து வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். எதனால வந்துட்டு இப்போ எந்த ரிட்டர்ன், இப்போ மணியை நம்ம வச்சுருந்தாலும் எந்த ரிட்டர்னுமே இல்லை. இப்போ இன்ட்ரெஸ்ட் ஏர்னிங் அசட்ஸில் நம்ம அதை இன்வெஸ்ட் பண்ணோம்னா லைக் பாண்ட்ஸு, ஷேர்ஸு, அதில் என்ன இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு அதுலேருந்து ரிட்டர்ன் கிடைக்குது இந்த ஃபார்ம் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் டிவிடெண்ட். வெரஸ் சப்போஸ் நம்ம வந்து மணியை மட்டும் வச்சிருக்கோம், அதில் நம்ம வந்துட்டு எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணலாம், அப்போ நம்மளுக்கு ரிட்டர்னே கிடைக்காது. பட் எதனால வந்துட்டு ரிட்டர்ன் கிடைக்காட்டியும் வந்துட்டு ஒரு போர்ஷனாக நம்ம மணியை ஹோல்ட் பண்ணணும்னா பிகாஸ் ஆஃப் ஹை லிக்விடிட்டி. ஏன்னா எப்போ வேணால் நம்ம அதை வந்து யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அண்ட் ஆல்சோ வந்துட்டு அது நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்துட்டு மணியை நம்ம அப்படியே கேஷ் ஃபார்ம்லேயே ஒரு சர்டைன் போர்ஷனாவது வந்து மெயின்டைன் பண்ணணும். அண்ட் டெய்லி ஆப்ரேஷன்ஸ், ட்ரான்சாக்ஷன்ஸ், அதுக்கெல்லாம் வந்து என்னென்னா பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டு அதை சேல் பண்ணி அதிலிருந்து எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஈஸி கன்வீனியன்ஸ்க்காக ஒரு சர்டைன் போர்ஷன் வந்து வில் ஹேவ் டு பி கெப்ட் அஸ் liquid cash. Role in economy. So money or role in economy enna money வந்து definitely influences interest rates, price level and income. It's essential for monetary policy planning. The government of monetary policy planning, revenue expenditure and the planning is helpful. Factors affecting demand for money. So என்னென்ன factors எல்லாம் வந்து மணியோட demand affect பண்ணுது? Income.
இன்கம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா ஸ்பெண்டிங் ஜாஸ்தியாகும். இப்போ மணியோட டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ப்ரைஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ராடக்ட்ஸோ குட்ஸோ சர்வீசஸ் அந்த கேஸில் சேம் குட்ஸ் வாங்குறதுக்கு மணி வந்து ஜாஸ்தியாக தேவைப்படும். அப்போ மணி டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இன்ட்ரெஸ்ட் ரேட், சப்போஸ் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஹையர் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஆஃப் ஹோல்டிங் மணி. ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டுங்கிறது இப்போ ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம், இன்னொன்று ஆல்டர்னேட் பண்ணியிருக்கலாம், அதை பண்ணாதனால நம்ம எவ்வளோ வந்து பெனிஃபிட் லூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அப்போ நம்ம அதை இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு பெட்டர் ரிட்டர்ன் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரேட் 2%, நான் வந்து 1 lakh வந்து கேஷாக வச்சுருக்கோம். சப்போஸ் இது நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் நம்மளுக்கு 2000 கிடைக்கும். ஸோ நம்மளை வந்து நம்ம அந்த மணியை அதாவது கேஷ் ஃபார்மில் ஹோல்ட் பண்ணுறதுனால இந்த 2000 நம்ம ஃபோகோ பண்ணுறோம். இந்த 2000 நம்மளுக்கு கிடைக்காது, இதுதான் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னு சொல்கிறோம். சப்போஸ் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு கவர்மெண்ட் 20% இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, ஒரு பேங்க்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த கேஸில் இன்ட்ரெஸ்ட் ரேட் 20,000. இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டுங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ நம்ம என்ன நினைப்போம்னா பெட்டர் வந்து இது நம்ம இந்த பர்டிகுலர் 20% ரிட்டர்ன் ஈல் பண்ணுற மாதிரி அசட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிடலான்னு. ஸோ அதுதான் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னு சொல்கிறோம். அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகாத இட்ஸ் பெட்டர் தான் நம்ம என்ன நினைப்போம்னா இந்த அசட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிடலாம், எதுக்கு மணி ஃபார்மாகவே ஹோல்ட் பண்ணணும். ஸோ அப்போ ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டுங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். இப்போ அந்த கேஸில் டிமாண்ட் ஃபார் மணி வந்துட்டு ரெடியூஸ் ஆகும். பிகாஸ் மணியை நம்ம ஹோல்ட் பண்ணுறதுக்கு விருப்பப்பட மாட்டோம், அந்த அசட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிடுவோம். ஃபினான்ஷியல் இன்னோவேஷன், இன்டர்நெட் பேங்கிங், யூபிஐ, ஏடிஎம், ஸோ இந்த மாதிரி வந்து டிஜிட்டல் பேமெண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் மாடல் வந்து இன்க்ரீஸ் ஆகாக லிக்விட் கேஷாக ஹோல்ட் பண்ணுங்கிற நீட் வந்துட்டு குறையுது. ஸோ ஆப்வியஸாக அந்த கேஸில் மணி டிமாண்ட் வில் கம் டவுன். தியரிஸ் ஆஃப் டிமாண்ட் ஃபார் மணி. ஸோ என்னென்ன தியரியெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு கிளாசிக்கல் அப்ரோச், அதாவது குவான்டிட்டி தியரி ஆஃப் மணி. இது வந்துட்டு எப்போ வந்து இதோட ஒரிஜின் எப்போனா 1911 இட் வாஸ் கிவன் பை இர்விங் ஃபிஷர், குவான்டிட்டி தியரி ஆஃப் மணி, QTM. ஸோ அவங்க வந்துட்டு இந்த பர்ச்சேசிங் பவர் ஆஃப் மணி அதில் வந்து இந்த குவான்டிட்டி தியரி ஆஃப் மணி பற்றி கொடுத்துருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ சப்போர்ட்டட் பை ஆல் தி நியூ கிளாசிக்கல் எக்கனாமிஸ்ட். இதோட கோர் ஐடியா என்னன்னா மணி சப்ளைக்கும் ப்ரைஸ் லெவலுக்கும் ஒரு ஸ்ட்ராங் லிங்க் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரைஸ் லெவல் வந்து எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் மணி வந்து சர்க்குலேஷனில் இருக்குங்கிறது டிபெண்ட்ஸ் ஆன் ப்ரைஸ் லெவல் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஃபிஷர் இஸ் கிவன் இன் குவான்டிட்டி தியரி ஆஃப் மணி. ஸோ ஃபிஷர்ஸ் ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், ஓகே we will see that over sure. So Fisher's equation of exchange la pathana MV is equal to PT. That is nothing but money MV அப்படிங்கிறதுனால total amount of money in circulation into velocity of circulation is equal to average price level into number of transactions. So அதாவது மணி சப்ளை எவ்வளோ வந்துட்டு எக்கனாமிக்ல இருக்குங்கிறது டிபெண்ட்ஸ் ஆன் ப்ரைஸ் லெவல் அண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ், ப்ரைஸ் லெவல் ஆஃப் ட்ரான்சாக்ஷன்ஸ். ஸோ அதுதான் வந்து இஸ் given by Fisher's equation of exchange, that is MV is equal to PT, which is nothing but money supply into velocity of money. டோட்டலாக எவ்வளோ மணி இருக்குங்கிறது totally depends on price level into number of transactions. So இதோட expanded equation is given. Okay, that also let's look into this. Okay, MV is equal to M bar V bar is equal to MV plus M bar V bar is equal to PT. அதாவது it's nothing but M bar is total quantity of credit money, Vங்கிறது velocity of circulation credit money, plus that money plus velocity plus total quantity of credit money into velocity is equal to P into T. P into T is nothing but price level into transactions. So key assumptions are V dash and then T by, so இதெல்லாமே is given to be constant short run ல, and இங்க வந்துட்டு full employment இருக்குன்னு assume பண்ணோம். Total supply of money எவ்வளோ, it's nothing but money into velocity plus total quantity of money into velocity. Demand for money is nothing but P into T, that is price level into transactions. இதோட implication என்ன, இப்போ மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ரொபோர்ஷனேட்லி ப்ரைஸ் லெவலும் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். அதர் வேரியபிள்ஸ் எல்லாமே கான்ஸ்டன்ட்டாக இருந்துச்சுன்னா. அண்ட் டிமாண்ட் ஃபார் மணி வந்து ஆப்வியஸாக நமக்கு தெரியும், ட்ரான்சாக்ஷன் நீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகவே டிமாண்ட் ஃபார் மணி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ப்ரைஸ் லெவல் இன்டூ ட்ரான்சாக்ஷன் இஸ் நதிங் பட் மணி இன்டூ வெலாசிட்டி, அதாவது வெலாசிட்டி ஆஃப் சர்க்குலேஷன். நதிங் பட் எவ்வளோ மணி வந்து தேவைப்படுதுங்கிறது டோட்டலி டிபெண்ட்ஸ் ஆன் ட்ரான்சாக்ஷன் அண்ட் இட்ஸ் ப்ரைஸ் லெவல்ஸ். ட்ரான்சாக்ஷன் நீட்ஸ் அண்ட் ப்ரைஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது டெஃபினெட்லி மணியோட டிமாண்ட் வில் ஆல்சோ இன்க்ரீஸ் ஆஸ் பர் ஃபிஷர்ஸ் ஈக்குவேஷன். So transactions increase actually there will be greater need for money. Next approach is given by Cambridge economists, early Cambridge economists, also known as Cambridge approach or cash balance approach. So Alfred Marshall, A.C. Pigou, D.H. Robertson and John Maynard Keynes, they are also known as early Cambridge economists. So in the Cambridge approach la பொறுத்த வரைக்கும் what are the key theories? So இந்த Cambridge approach பொறுத்த வரைக்கும் what are the key theories-னு பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதுக்கு இன்னொரு நேம் வந்து cash balance approach or quantity theory of money. ஸோ இங்கே வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, இந்த தியரி பொறுத்த வரைக்கும், இந்த அப்ரோச் பொறுத்த வரைக்கும் மணியோட யூட்டிலிட்டி வந்து 2 மெயின் கேட்டகரிஸாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று என்னென்னா டைமிங் ஃப்ளெக்சிபிலிட்டி, இன்னொன்று ஹெட்ஜ் அகைன்ஸ் அன்சர்டனிட்டி. டைமிங் ஃப்ளெக்சிபிலிட்டி இந்த கேஸில் வந்து சேல் அண்ட் பர்ச்சேஸை டிவைட் பண்ணுறாங்க, அண்ட் ஹெட்ஜ் அகைன்ஸ் அன்சர்டனிட்டி, தட் இஸ் ப்ரிகாஷனரி ஹோல்டிங் ஆஃப் மணி.
மீனிங் ஹெட்ஜ் அகைன்ஸ்ட் அன்சர்டனிட்டினா லைக் ஃபியூச்சர் எமர்ஜென்சிஸ்க்காக மணி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் ப்ரிகாஷனரி பர்பஸ். என்னென்ன மோட்டிவ்க்காக 3 மோட்டிவ்ஸ்க்காக தான் நம்ம மணி ஹோல்ட் பண்ணுறோம் ஆஸ் பர் கேம்பிரிட்ஜ் அப்ரோச். டிரான்சாக்ஷன் மோட்டிவ், ப்ரிகாஷனரி மோட்டிவ், transaction motive is similar to Fisher's model. Transaction need increase ஆகும்போது மணியோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ப்ரிகாஷனரி மோட்டிவ்ங்கிறது என்னன்னா இப்போ அன்சர்டன் ஃபியூச்சர் நீட்ஸ்க்காக ஒரு டெம்பரரி ஸ்டோர் ஆஃப் வெல்த் டெம்பரரி வந்து ஒரு வெல்த் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தா அந்த அன்சர்டன் நீட்ஸ் ஒரு எமர்ஜென்சிஸ் அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா மணி வந்துட்டு இஸ் டிமாண்டட் ஃபார் இட் செல்ஃப். முன்னாடி என்ன சொன்னாங்க, அது ஒரு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், அதாவது மணிக்கு டிரைட் டிமாண்ட் இருக்குது. ஆனால் இந்த கேம்பிரிட்ஜ் அப்ரோச் படி மணிக்கு டிமாண்ட் இருக்குது. நாட் ஜஸ்ட் அஸ் அ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பட் இன் இட் செல்ஃப் ஹேஸ் டிமாண்ட். Determinants of demand for money as per this approach, 2 determinants, அதாவது 2 விஷயம் வந்து மணியோட டிமாண்டை டிட்டர்மைன் பண்ணணும். ஒன்று இன்கம் அண்ட் இன்னொன்று வந்து வெல்த் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ இன்கம் ஆப்வியஸாக இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ட்ரான்சாக்ஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் அக்கார்டிங்லி மணி டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். வெல்த் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட், வெல்த் அகைன் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இட் ஹேஸ் டைரக்ட் இம்பாக்ட். இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஹேஸ் இன்வர்ஸ் ரிலேஷன். நம்ம முன்னாடியே பார்த்தோம், இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மணிக்கு பதில் பெட்டர் நம்ம அந்த அசட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைப்போம். மணியோட டிமாண்ட் வந்து ரெடியூஸ் ஆகும். லிக்விட் கேஷை நம்ம எவ்வளோ மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற ப்ரொபோர்ஷன் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதே சப்போஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா இட்ஸ் பெட்டர் டு ஹோல்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் மணி, பிகாஸ் அந்த கேஸில் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்ங்கிறது கம்மியாக தான் இருக்குது. அண்ட் கேம்பிரிட்ஜ் ஈக்குவேஷன் something but MD is equal to K into PY. Okay, you can just ignore this. MD is equal to K into PY. Okay. அதில் MD அதாவது டிமாண்ட் ஃபார் மணி இஸ் ஈக்குவல் டு கேங்கிறது கேம்பிரிட்ஜ் கான்ஸ்டன்ட், அதாவது எவ்வளோ ப்ரொபோர்ஷனை வந்துட்டு MD டிமாண்ட் ஃபார் மணி இஸ் ஈக்குவல் டு K into PY. கேங்கிறது எவ்வளோ, அதாவது இன்கம் டோட்டல் இன்கமில் எவ்வளோ ப்ரொபோர்ஷன் வந்து நம்ம கேஷை மெயின்டைன் பண்ணுறதுக்கு விருப்பப்படுறோம். டேக் ஃபார் எக்ஸாம்பிள் அது 30% வச்சுக்கலாம் இன்டூ PY. ஸோ PY இஸ் நத்திங் பட் MD இஸ் ஈக்குவல் டு K into PY. PYங்கிறது என்னன்னா பைங்கிறது ரியல் நேஷனல் இன்கம் அண்ட் Pங்கிறது ஆவரேஜ் ப்ரைஸ் லெவல். ஸோ ஆவரேஜ் ப்ரைஸ் லெவல் இன்டூ ரியல் நேஷனல் இன்கம் கிவ்ஸ் இஸ் நாமினல் இன்கம். நாமினல் இன்கம் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் 1 lakhனா அந்த கேஸில் 30% into 1 lakh which is 30,000 தான் வந்து மணி டிமாண்ட். ஸோ மணி டிமாண்ட் இஸ் நத்திங் பட் எவ்வளோ ப்ரொபோர்ஷன் நம்ம கேஷை மெயின்டைன் பண்ணுறதுக்கு விருப்பப்படுறது, தட் இஸ் K into PY, that is nominal income. Proportion of income to be held as cash into nominal income will give us money demand as per Cambridge approach. ஸோ இங்கே வந்து 2 ஃபேக்டர் டிமைன் பண்ணுறது, ஒன்று வந்து income as well as proportion. Interpretation of K. ஸோ கேங்கிறது என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னா எவ்வளோ ப்ரொபோர்ஷன் ஆஃப் இன்கம் நம்ம கேஷாக ஹோல்ட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு. இது எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர், மானிட்டரி பெனிஃபிட்ஸ் அண்ட் எவ்வளோ மணி பேலன்ஸை மெயின்டைன் பண்ண போகிறோம் இன் ரிலேஷன் டு இன்கம் அண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கிற ப்ரொபோர்ஷனல் ரேஷியோ தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஸோ இதோட மெயின் ஃபோக்கஸ் என்னன்னா மணி சப்ளைலேருந்து த எம்பசிஸ் ஹேஸ் ஷிஃப்டட் டு மணி டிமாண்ட். ஸோ மெயின்லி இங்கே என்னென்னா ட்ரான்சாக்ஷன் டிமாண்ட் பற்றி தான் பார்க்குறோம், மணியோட ட்ரான்சாக்ஷன் டிமாண்ட் பற்றி பார்ப்போம். Keynesian next என்னன்னா third theory which is Keynesian theory of demand for money, that is liquidity preference theory. ஸோ இந்த தியரி ஜான் மேனார்ட் கீன்ஸ் 1936 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இந்த ஜென்ரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் அண்ட் மணி. இதோட மெயின் கான்செப்ட் என்னன்னா மணியை வந்துட்டு மெயினாக as a name suggests it's liquidity preference theory. Keynesian theory of demand for money is also known as liquidity preference theory. ஸோ அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மணி மெயினாக வந்து ஹோல்ட் பண்ணுற மோட்டிவ் வந்து லிக்விடிட்டிக்காக. ஸோ லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ்னா என்ன, இன்ட்ரெஸ்ட் பேரிங் அசட்ஸ் அதாவது பாண்ட்ஸ் அதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாமல் எவ்வளோ போர்ஷனை நம்ம வந்துட்டு லிக்விட் கேஷை மெயின்டைன் பண்ண போகிறோங்கிறத லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ். ஸோ மணி ஹோல்ட் பண்ணுறதுக்கு மெயினாக வந்து 3 மோட்டிவ்ஸ் இருக்குது. ஒன்று ட்ரான்சாக்ஷன் மோட்டிவ், ப்ரிகாஷனரி மோட்டிவ் அண்ட் ஸ்பெகுலேட்டிவ் மோட்டிவ். ஸோ ட்ரான்சாக்ஷன் மோட்டிவ்னா என்ன, ட்ரான்சாக்ஷன் மோட்டிவ்ங்கிறது வந்துட்டு இன்கம் ரெசிப்ட்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அதுக்காக வந்துட்டு யூஸ் பண்ணுறது. இண்டிவிஜுவல்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்கம் மோட்டிவ், வேற ஃபார்ம்ஸ் பொறுத்த வரைக்கும் there is பிஸ்னஸ் மோட்டிவ் ட்ரான்சாக்ஷன்ஸ்க்கு. அண்ட் ட்ரான்சாக்ஷன் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இன்கம். இன்கம் இன்க்ரீஸ் ஆகாது, ட்ரான்சாக்ஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், மணி டிமாண்ட் டெஃபினட்டாக இன்க்ரீஸ் ஆகும். இது இன்ட்ரெஸ்ட் ரேட் பொறுத்து அஃபெக்ட் ஆகாது, ரைட், விச் இஸ் நத்திங் பட் இஸ் given by LR is equal to K into Y. இதில் LRங்கிறது சொல்லிங்கன்னா மணி டிமாண்ட், ட்ரான்சாக்ஷன் டிமாண்ட் ஃபார் மணி, மணி டிமாண்ட் ஃபார் ட்ரான்சாக்ஷன்ஸ் is equal to proportion of income held for transactions into income. Take for example LR is equal to K into Y. Kங்கிறது take for example transactionsக்கு நம்மளுக்கு 20% வேணும் into income for example 1 lakhனா அந்த கேஸில் LR, that is money demand for transactions, is equal to 20% into 1 lakh, which is nothing but 20,000. நெக்ஸ்ட் வந்து ப்ரிகாஷனரி மோட்டிவ். ஸோ ப்ரிகாஷனரி மோட்டிவ்ங்கிறது என்னன்னா அன்எக்ஸ்பெக்டட் கண்டிஜென்சிஸ்க்காக நம்ம மணி ஹோல்ட் பண்ணுறது ப்ரிகாஷனரி. அதாவது ப்ரிகாஷனரியே நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு சில அன்எக்ஸ்பெக்டட் கண்டிஜென்சிஸ் இருக்குது, ஸோ அதுக்காக அந்த மணி நம்ம வந்து ஹோல்ட் பண்ணுறது ப்ரிகாஷனரி மோட்டிவ். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பை இன்கம் லெவல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட், பர்சனல் ரைட்ஸ், ஸோ இதை பொறுத்து இருக்கும்.
அண்ட் இன்கம் எலாஸ்டிக், இன்ட்ரெஸ்ட் இன்எலாஸ்டிக், லைக் ட்ரான்சாக்ஷன் மோட்டிவ் மாதிரி தான். ஸோ இன்கம் எலாஸ்டிக்னு என்ன அர்த்தம்? இன்கம் பொறுத்து மணி டிமாண்ட் வந்து சேஞ்ச் ஆகும், இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மணி டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும், இன்கம் டிக்ரீஸ் ஆச்சுன்னா மணி டிமாண்ட் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இன்எலாஸ்டிக்னா, ஸோ இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆகிறதுனால how much proportion of money we are going to hold for precautionary motive, அது வந்து டெஃபினட்டாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாது. இன்ட்ரெஸ்ட் இன்எலாஸ்டிக்னா இன்ட்ரெஸ்ட்னால ட்ரான்சாக்ஷன் டிமாண்ட் ஆர் ப்ரிகாஷனரி டிமாண்ட் ஃபார் மணிங்கிறது வில் நாட் சேஞ்ச். ஜஸ்ட் லைக் ட்ரான்சாக்ஷன்ஸ் மோட்டிவ் மாதிரியே தான், அங்கேயும் இன்கம்னால சேஞ்ச் ஆகும், பட் இன்ட்ரெஸ்ட்னால சேஞ்ச் ஆகாது. ஸ்பெக்குலேட்டிவ் மோட்டிவ், ஸோ ஒன்று வந்து என்ன பார்த்தோம்னா ட்ரான்சாக்ஷன் மோட்டிவ், ப்ரிகாஷனரி மோட்டிவ், அண்ட் தேர்ட் வந்து ஸ்பெக்குலேட்டிவ் மோட்டிவ். ஸோ ஸ்பெக்குலேட்டிவ் மோட்டிவ்னா என்னன்னா, ஸ்பெக்குலேஷன்னா என்ன, ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது வந்துட்டு ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் அதர் ஸ்பெகுலேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு அசியூமை ப்ரிடிக்ட் பண்ணுறோம், ஸோ கெஸ் பண்ணுறோம், அதை பேஸ் பண்ணி ப்ராஃபிட் earn பண்ணுறது ஸ்பெகுலேட்டிவ். ஸோ ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை எக்ஸ்ப்ளார் பண்ணுறது ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்சஸ்லேருந்து ப்ராஃபிட்டை கெயின் பண்ணுறது தான் வந்துட்டு ஸ்பெகுலேட்டிவ் மோட்டிவ். ஸோ இது வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் பொறுத்து, பாண்ட் ப்ரைஸஸ் பொறுத்து அந்த அமௌண்ட் எவ்வளோ மணிங்கிறத ஹோல்ட் பண்ணுவாங்க. அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்து எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் எடுப்பாங்கன்னா, சப்போஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தியாக இருக்குது, ஸோ அந்த கேஸில் இப்போ வந்து நார்மலை விட ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா ஃபியூச்சரில் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும்னு நினச்சோம்னா பாண்ட் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பாண்ட் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகும்னா ஃபியூச்சரில் அப்போ என்ன பண்ணுவாங்க, பாண்ட் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ரைட், சப்போஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்போ கம்மியாக இருக்குது நார்மலை விட, அப்போ ஃபியூச்சரில் இட்ஸ் எக்ஸ்பெக்டட் டு ரைஸ்னா அப்போ வந்து பாண்ட் ப்ரைஸஸ் குறையும். இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பாண்ட் ப்ரைஸ் குறையும். ஸோ அப்போ அந்த கேஸில் பாண்டு வந்துட்டு ஃபியூச்சரில் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, இப்போ கேஷாகவே ஹோல்ட் பண்ணுவாங்க டு அவாய்ட் எனி கேபிட்டல் லாஸ். பிகாஸ் இப்போ பர்ச்சேஸ் பண்ணால் பாண்டோட ப்ரைஸ் ஃபால் ஆகும், எனக்கு அக்கார்டிங்லி கேபிட்டல் லாஸ் வரும். ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக கரண்ட்லி தே ஓன் பர்ச்சேசஸ். ஸ்பெகுலேட்டிவ் டிமாண்டோட சம்மரி என்னன்னா, இட்ஸ் இன்வெர்ஸ்லி ரிலேட்டட் டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ரிட்டர்ன் ஆன் மணி வந்துட்டு ஜீரோ, அண்ட் ரிட்டர்ன் பாண்ட்ஸுங்கிறது இட்ஸ் நத்திங் பட் பிகாஸ் நம்ம மணியாக ஹோல்ட் பண்ணும்போது நம்மளுக்கு அதுலேருந்து எந்த ரிட்டர்னுமே இல்லை. வேறு பாண்ட்ஸாக ஹோல்ட் பண்ணும்போது வி கெட்டிங் டூ டைப்ஸ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ். ஒன்று வந்து அதுலேருந்து கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் இன்கம், அது இல்லாமல் எக்ஸ்பெக்டட் கேபிட்டல் கெயின் ஆர் லாஸ், appreciation or depreciation in value. So அது ஒரு gain or loss. Portfolio decision at individual level. Suppose current rate ஜாஸ்தியாக இருக்குன்னா hold only bonds. சரி, நம்ம பார்த்த current rate ஜாஸ்தியாக இருக்குன்னா அந்த கேஸில் buy bonds, hold only bonds. Whereas current rate கம்மியாக இருக்குன்னா அந்த கேஸில் to avoid capital loss, hold cash. Suppose current rate critical rate ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குன்னா அந்த கேஸில் cash bonds எப்படினாலும் that will be completely fine. Now we would be indifferent between two options or rather combination of proportion of different options. Aggregate speculative demand for money. It's smoother and downward sloping, continuous. Another interest rate to speculative money demand is inversely related. So interest rate suppose increase achna money demand enna agum. Interest rate increase achna money demand reduce agum because we would prefer investing the money in the bonds or other asset which gives us higher return rather than holding that as cash. So appo demand korayum, interest rate increase achna demand korayum, money demand korayum. Whereas interest rate reduce achna it's better to hold as cash because opportunity cost perisa vandute endha loss illa. So andha case la we better hold that as cash. So interest rate reduce achna money demand vandute increase agum because andha case la it will be better to hold as cash. Liquidity trap Keynesian concept. So Indian vandu kuduthirukanga as per the definition. So liquidity trap is nothing but எப்போ அந்த மானிட்டரி பாலிசி இன்எஃபெக்டிவாக இருக்கோ அதுதான் லிக்விடிட்டி ட்ராப்னு சொல்கிறோம். ஸோ அப்போ வந்து என்ன பப்ளிக் வந்து நிறைய ஐடல் மணி வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இருக்காது, இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்கம் இன்வெஸ்ட்மெண்ட் எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இருக்காது. தட் இஸ் லிக்விடிட்டி ட்ராப். லிக்விடிட்டி ட்ராப்னு என்ன, லிக்விடிட்டிங்கிறதும் ஆப்டிமல் லெவலில் இருந்தால் இட் இஸ் குட். ஆனால் லிக்விடிட்டி ஓவர் லிக்விடிட்டி ஃபுல்லாகவே கேஷாகவே ஐடியல் கேஷாகவே ஹோல்ட் பண்ணுறாங்க, அதில் வந்து பெருசாக அது ஒன்றும் இன்கம் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் எதுவுமே இம்பாக்ட் பண்ணல, அது வந்துட்டு ஜஸ்ட் ஐடியல் கேஷாக இருக்குது, நிறையா இருக்குது. தட் இஸ் லிக்விடிட்டி ட்ராப். ஸோ ஃபீச்சர்ஸ் என்னென்னா வெரி லோ ஜீரோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் இது நடக்கும். இப்போ நம்ம வந்துட்டு நம்ம வச்சிருக்க காசை கேஷ் ஃபார்மில் வச்சிருக்காம இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு குட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணும், வில் ஓன் இன்வெஸ்ட். அப்படி இல்லைன்னா வி ஓன் இன்வெஸ்ட், ரைட்? ஸோ சப்போஸ் அது வந்துட்டு நம்மளுக்கு ஹையர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குதுன்னா டெஃபினெட்லி நம்ம போய் இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஆனால் கொஞ்சமே ரொம்ப லோ ரேட் ஆர் ஜீரோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்தோன்னா அப்போ அந்த கேஸில் ஜீரோ இன்ட்ரெஸ்ட் கொடுத்தோன்னா அப்போ அந்த கேஸில் வி ஓன்ட் இன்வெஸ்ட், அதை வி ஹோல்ட் தட் அஸ் கேஷ். ஸோ அப்போ லிக்விடிட்டி வந்து ஒரு ஆப்டிமல் லெவலுக்கு மேலே இருக்கும் அந்த கேஸில். தட் இஸ் கால்ட் அஸ் லிக்விடிட்டி ட்ராப். இங்கே வந்து ஸ்பெகுலேட்டிவ் டிமாண்ட் பிகம்ஸ் பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக், அதாவது ஹரிசான்டல் கர்வ் ஆயிடும். பிகாஸ் அகைன் வந்து people will be investing over there and public prefer holding money over bonds, very low or zero interest rates. So என்னென்ன ரீசன்ஸ்னால இந்த மாதிரி ஆகலாம் அப்படின்னா deflation, war or economic downturn அந்த மாதிரி கேசஸில் இப்படி வந்து liquidity trap இருக்கலாம். அண்ட் ஆல்சோ வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து பீப்புள் வந்துட்டு அந்த மணியாகவே ஹோல்ட் பண்ணுறதுக்கு விருப்பப்படுவாங்க. இதனால என்னென்ன இம்ப்ளிகேஷன்ஸ்ன்னு பார்த்தா மானிட்டரி பாலிசி டூல்ஸ் லைக் ஓப்பன் மார்க்கெட் ஆப்பரேஷன்ஸ் அது வந்து ப்ராப்பராக ஆப்ரேட் ஆகாது. நெக்ஸ்ட் லிக்விடிட்டினால க்ரோத்தை வந்து இன்க்ரீஸ் ஆகுது அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை ரெடியூஸ் பண்ணும்.
பிகாஸ் அப்படியே வந்து ஒரு லிக்விட் கேஷை நிறைய ஹோல்ட் பண்ணிருக்கறனால க்ரோத் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகாது, இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எல்லாம் ரெடியூஸ் ஆகும். ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஆஃப் ஹோல்டிங் பண்ணி ஆல்மோஸ்ட் ஜீரோங்கிறதுனால எல்லாரும் லிக்விட் கேஷாகவே வச்சுட்டு இருப்பாங்க. ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் பார்த்தா ஜப்பான் வந்து ஏர்லி 2000s ஒரு 10-year பாண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதோட ஈல்டு பார்த்தோம்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஆஸ் லோ as 0.2%. இட்ஸ் வெரி லோ, இட்ஸ் ஆல்மோஸ்ட் நெக்லிஜிபிள். அந்த கேஸில் பப்ளிக் வந்து என்னென்னா பெட்டர் கேஷாகவே வச்சுட்டாங்க டீஃப்ளேஷன் எக்ஸ்பெக்டேஷனால. ஃபர்தர் ரெடியூஸ் ஆகும் எக்கானமி அப்படிங்கிறதுனால இட்ஸ் பெட்டர் தே held that as cash only and not invested anywhere. Post-Keynesian developments in theory of demand for money. ஸோ இன்வென்ட்ரி அப்ரோச் ட்ரான்சாக்ஷன் பேலன்ஸ் இது வந்துட்டு 1952 பாம்பல் 1956 டாபினா டெவலப் பண்ண கான்செப்ட். இஸ் இன்வென்ட்ரி அப்ரோச் டு தியரி டு ட்ரான்சாக்ஷன் பேலன்சஸ். ஸோ மணியை இன்வென்ட்ரியை ஹோல்ட் பண்ணுறாங்க. தட் இஸ் நத்திங் பட் ரியல் கேஷ் பேலன்ஸுங்கிறது ஒரு இன்வென்ட்ரி மாதிரி. எதுக்கு ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் இப்போ ட்ரான்சாக்ட் பண்ணுறதுக்கு மணி ஒரு இன்வென்ட்ரி மாதிரி ஹோல்ட் பண்ணுறோம். அசம்ஷன்ஸ் என்னென்னா டோட்டலாக 2 types ஆஃப் அசட்ஸ் இருக்குது. மணி ஒன்று, இன்ட்ரெஸ்ட் பேரிங் அசட்ஸ். ஒன்று நம்ம அதை வந்து மணியாக ஹோல்ட் பண்ணலாம், ஒரு இன்ட்ரெஸ்ட் பேரிங் அசட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். மணியை ஹோல்ட் பண்ணால் அது சேஃப் அண்ட் லிக்விட், ஆனால் அட் சேம் டைம் அதுலேருந்து எந்த ஒரு ரிட்டர்னுமே இல்லை. வேறு இன்ட்ரெஸ்ட் பேரிங் அசட்ஸாக ஹோல்ட் பண்ணால் நமக்கு ரிட்டர்ன் கொடுக்குது, லைக் பாண்ட்னா இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும், சேவிங்ஸ் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும். பட் அகைன் இதில் ட்ரான்சாக்ஷன் காஸ்ட் வந்து இன்க்ளூட். இதுக்கு வந்து பீப்புள் வந்து ஒரு ஃபிக்ஸட் காஸ்ட் இன்கர் பண்ணுறாங்க, தட் இஸ் brokerage fee டு கன்வெர்ட் மணி அண்ட் அதர் அசட்ஸ். கோர் ஐடியா என்னன்னா இண்டிவிஜுவல்ஸ் வந்து அவங்க கேஷ் ஹோல்டிங்ஸை ஆப்டிமைஸ், அதாவது எந்த லெவலில் ஹோல்ட் பண்ணால் நம்மளுக்கு மேக்ஸிமம் பெனிஃபிட் ஆப்டிமலாக இருக்குங்கிறத பேஸ் பண்ணி தேல் அக்கார்டிங்லி ஹோல்ட் டு மினிமைஸ் த டோட்டல் காஸ்ட். அதில் 2 costs are involved. ஒன்று என்னன்னா ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட், இன்ட்ரெஸ்ட் போகான், அண்ட் இன்னொன்று வந்து ட்ரான்சாக்ஷன் காஸ்ட், தட் இஸ் brokerage fee for converting into or from bonds. ஆனால் இங்கே என்னென்னா இப்போ மணியாக ஹோல்ட் பண்ண எந்த ஒரு ட்ரான்சாக்ஷன் காஸ்ட்டோ இல்லை ரிட்டர்னும் இல்லை. வேற நம்ம அதர் அசட்ஸை ஹோல்ட் பண்ணால் உங்களுக்கு ரிட்டர்ன் இருக்குது. அட் சேம் டைம் யூ ஹேவ் டு இன்க்ளூட் சர்டன் காஸ்ட் லைக் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அண்ட் ட்ரான்சாக்ஷன் காஸ்ட். ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னா என்னென்னா இன்ட்ரெஸ்ட் போகான், வேற ட்ரான்சாக்ஷன் காஸ்ட்ங்கிறது நத்திங் பட் brokerage fee. அதை வந்து பாண்ட்ஸை கன்வெர்ட் பண்ணுறதுக்கான brokerage fee. அண்ட் பாமல் ஸ்கொயர் ரூட் ரூல். ஸோ இதுபடி என்னென்னா it's nothing but C is equal to 2B by divided by R. Okay, so it's nothing but C is equal to square root of 2B by divided by R. அதாவது இங்கே என்னன்னா ஆவரேஜ் கேஷ் வித்ட்ராவல் எவ்வளோ வந்து கேஷ் தேவைங்கிறது இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 into brokerage fee per transaction into income divided by interest rate. ஸோ இதோட இம்ப்ளிகேஷன் என்ன, சப்போஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆப்வியஸாக டிமாண்ட் என்னாகும், குறையும். ஏன்னா மோஸ்ட்லி அங்கே போய் அசட்டில் இன்வெஸ்ட் பண்ணிடுவோம். இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சு, ட்ரான்சாக்ஷன் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த கேஸில் டிமாண்ட் ஃபார் கேஷ் இன்க்ரீஸ் ஆகும், ட்ரான்சாக்ஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். மணி டிமாண்ட் வந்து பிகம்ஸ் இன்ட்ரெஸ்ட் எலாஸ்டிக். அதாவது இன்ட்ரெஸ்ட் எலாஸ்டிக்னு என்ன அர்த்தம், இன்ட்ரெஸ்ட் தகுந்த மாதிரி மணி டிமாண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். இன்ட்ரெஸ்ட் எலாஸ்டிக் இஸ் நத்திங் பட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் மணி டிமாண்ட் டு சேஞ்சஸ் இன் இன்ட்ரெஸ்ட். A key divergence from Keynes' earlier treatment of transaction balances. Next is all about Friedman's restatement of quantitative theory. So next என்னன்னு பார்த்தீங்கன்னா it's all about Friedman's restatement of quantity theory. So இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா it's given by Milton Friedman in the year 1956. Key concept என்னன்னா demand for moneyங்கிறது nothing but demand for ஒரு durable asset. So moneyங்கிறது just like any other ஒரு capital asset மாதிரி தான் with cost and return. So இதோட மெயின் டிட்டர்மினன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா permanent income and related return. So money நம்ம எவ்வளோ ஹோல்ட் பண்ணுங்கிறது depends on permanent income, current income கிடையாது. That is long term income, wealth பேஸ் பண்ணி மணி டிமாண்ட்ங்கிறது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். அண்ட் ரிலேட்டிவ் ரிட்டர்ன்ஸ் பொறுத்து, ஸோ எவ்வளோ வந்துட்டு நம்ம இன்கம் அண்ட் வெல்த்தாக இருக்குது அண்ட் ஆல்சோ எவ்வளோ வந்துட்டு நம்மளுக்கு அதர் அசட்ஸில் ரிலேட்டட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது, அதை பொறுத்து மணி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். ஸோ மணி, பாண்ட்ஸ், equities, physical capital, human capital, அதை பொறுத்து வந்துட்டு நம்மளுக்கு மணி வந்து எவ்வளோ ஹோல்ட் பண்ணுங்கிறது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். ஸோ டிமாண்ட் ஃபங்க்ஷன். ஸோ டிமாண்டுங்கிறது என்ன, நம்ம நாமினல் மணி பேலன்ஸஸ்க்கு டிமாண்ட், நாமினல் மணி பேலன்ஸ்னா மணியோட டிமாண்ட் இஸ் பாசிட்டிவ்லி ரிலேட்டட் டு பிரைஸ் லெவல். பிரைஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மணி டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். வெல்த் ஒரு பர்மனெண்ட் இன்கம், வெல்த் ஒரு பர்மனெண்ட் இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மணி டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இட்ஸ் நெகட்டிவ்லி ரிலேட்டட் டு ரிட்டர்ன் ஆன் ஆல்டர்னேட்டிவ் அசட், அதாவது பாண்ட்ஸ், ஸ்டாக், அதுலேருந்து கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட், ஆல்டர்னேட்டிவ் அசட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண அதுலேருந்து கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரிட்டர்ன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா விச் மீன்ஸ் மணி டிமாண்ட் குறையும். பிகாஸ் மணியாக நம்ம ஹோல்ட் பண்ணுறது அந்த அசட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்து இன்சென்டிவ் ஜாஸ்தியாக இருக்கும், ரிட்டர்ன் ஜாஸ்தியாக இருக்குன்னா பெட்டர் வி வுட் கோ வித் தட். அண்ட் எக்ஸ்பெக்டட் இன்ஃப்ளேஷன். ஸோ இன்ஃப்ளேஷன் வந்துட்டு அகைன் ரெடியூஸ் ரியல் வேல்யூ ஆஃப் மணி. ஸோ இன்ஃப்ளேஷன் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா அப்போ அகைன் மணியோட டிமாண்ட் வந்து ரெடியூஸ் ஆகும். வாட் ஆர் தி இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இட்? ஸோ மணிங்கிறது டிரான்சாக்ஷன்ஸ்க்கு மட்டும் வரல, பட் அதர் ஒரு போர்ட்ஃபோலியோ அசட்டை நம்ம ஹோல்ட் பண்ணுறோம். ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்குது, ஸ்டாக்ஸ் இருக்குது, ஷேர்ஸ் இருக்குது, டிபென்ச்சர்ஸ் இருக்குது, பாண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஒரு பார்ட்டை மணி நம்ம ஹோல்ட் பண்ணுறோம். அண்ட் ஹையர் இன்ஃப்ளேஷன் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இருந்துச்சுன்னா விச் மீன்ஸ் அட் மணியோட டிமாண்ட் வந்து ரெடியூஸ் ஆகும். டிமாண்ட் ஃபார் மணி as behavior towards risk. ஜேம்ஸ் டாபிக். ஸோ இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, இவங்களோட கான்செப்ட் படி demand for money as behavior towards risk. So people வந்து generally they are risk averse.
And accordingly அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா யூஸ்வலாக whenever we take a decision we'll think about both risk and return. So we'll balance out risk and return. ஸோ அந்த கேஸில் மணி ஒரு ரிஸ்க்லெஸ் அசெட் தான், பட் அகைன் நான் இன்ட்ரெஸ்ட் பேரிங். ஸோ நோ ரிஸ்க் நோ ரிட்டர்ன் மணி பொறுத்த வரைக்கும். whereas if we take stocks or shares for example, அந்த கேஸில் வந்துட்டு there is slight risk but at the same time there is a chance for return as well. ஸோ போர்ட்ஃபோலியோ தியரி இண்டிவிஜுவல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட டோட்டல் போர்ட்ஃபோலியோ ஆஃப் அசட்ஸில் மணியும் ஒரு போர்ஷன் ஒரு பார்ட்டு. ஸோ மணி பொறுத்த வரைக்கும் சேஃப் அண்ட் ஆல்சோ நோ ரிட்டர்ன், நோ ரிஸ்க் நோ ரிட்டர்ன். பாண்ட்ஸ் ஆர் ஷேர்ஸ் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ரிஸ்கி பட் அட் த சேம் டைம் இட் ஈல்ஸ் ரிட்டர்ன். சாய்ஸ் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் ஒருத்தவங்களோட ரிஸ்க் டாலரன்ஸ் பொறுத்து, வெதர் தே ஃபாலோயிங் அக்ரெசிவ் பாலிசி ஆர் கன்சர்வேட்டிவ் பாலிசி அண்ட் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் பொறுத்து வந்து டெசிஷன் எடுப்பாங்க. பிகாஸ் பீப்புள் would generally like to balance out risk and return, right? So it all depends on risk tolerance and expected return எவ்வளோ வரும் அந்த ரிஸ்கி அசட்ஸில் அப்படிங்கிறது பொறுத்து they will take decision. டாபின்ஸ் ஆர்குமெண்ட் என்னன்னா இங்கே பீப்புள் ப்ரிஃபர் டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ. டைவர்சிஃபை அதாவது போர்ட்ஃபோலியோ இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எடுத்துட்டோம்னா நிறைய செக்டர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ரீசன் என்ன வந்து ரிஸ்க் டைவர்சிஃபை பண்ணுறதுக்காக. ஸோ ஒரு செக்டர் ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு கம்பெனிலேருந்து லாஸ் வந்தால் கூட மற்றதுலேருந்து வர ப்ராஃபிட் வச்சு பேலன்ஸ் ஆகும் மீட் பண்ணிக்கலாம் அந்த டோட்டல் ரிட்டர்ன் ஓவரால் பார்த்தோம்னா. ஸோ டைவர்சிஃபை பண்ணுறது தான் விருப்பப்படுவாங்க. ஸோ போர்ட்ஃபோலியோ வந்து டைவர்சிஃபைடாக வச்சுப்பாங்க. ஸோ இப்போ ஹையர் இன்ட்ரெஸ்ட்னா வந்துட்டு மோர் பாண்ட்ஸ் லெஸ் மணி, லோவர் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா மோர் மணி அண்ட் ஃபியூவர் பாண்ட்ஸ். அதாவது என்னன்னா இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு ஜாஸ்தியாக இருக்குன்னா ஆல்டர்னேட் இன்ட்ரெஸ்ட்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம், லைக் பாண்ட்ஸ் நம்மளுக்கு ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட் கொடுக்குது, அப்போ நம்ம பாண்ட்ஸை ஜாஸ்தி வச்சுப்போம், மணி வந்துட்டு நம்ம கம்மியாக தான் ஹோல்ட் பண்ணுவோம். வேற பாண்ட்ஸ் நம்மளுக்கு கம்மி இன்ட்ரெஸ்ட் கொடுக்குதுன்னா அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பெட்டர் மணியாகவே நிறைய வச்சுப்போம், பாண்ட்ஸில் கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ டிமாண்ட் ஃபார் மணி இஸ் இன்வெர்ஸ்லி ரிலேட்டட் டு இன்ட்ரெஸ்ட் ரேட், whereas it is positively related to price level, transactions, income or wealth. Liquidity preference function. It's a downward sloping curve. X-axis we have quantity of money and Y-axis we have interest rate. It's a downward sloping curve since interest rate of quantity of money is inversely related. Interest rate increase ஆனா demand for money reduce ஆகும். Interest rate reduce ஆனா demand for money increase ஆகும். It illustrates inverse relationship between interest rate and asset demand for money. And asset ங்கிறது nothing but demand for money. கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இவல்யூஷன் ஆஃப் மணி டிமாண்ட் தியரிஸ். ஸோ அதில் ஃபிஷர்ஸ் டிரான்சாக்ஷன் அப்ரோச். இதில் என்னென்னா மணி சப்ளைக்கும் ப்ரைஸ் லெவலுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்துட்டு கொடுத்துருக்காங்க. வேறு கேம்பிரிட்ஜ் அப்ரோச்சில் ரியல் பேலன்ஸ்க்கும் ரியல் இன்கம்க்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப். கீனஷியன் தியரியில் என்ன சொல்கிறாங்கன்னா மணி வந்து நம்ம 3 மோட்டிவ்ஸ்க்காக ஹோல்ட் பண்ணுறோம், டிரான்சாக்ஷன் மோட்டிவ், ப்ரிகாஷனரி மோட்டிவ் அண்ட் ஸ்பெகுலேட்டிவ் மோட்டிவ். அண்ட் இங்கே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு என்ன வந்து ரோல் ப்ளே பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தோம். போஸ்ட் கீனஷியன் தியரிக்கு அப்புறம் வந்து பாமல், டாபின் அண்ட் ஃப்ரைமன். ஸோ இவங்களோட தியரியில் இன்ட்ரெஸ்ட் எலாஸ்டிசிட்டி பற்றி பார்த்தோம். அண்ட் மணி வந்து ஒரு அசெட்டாக ஒரு போர்ட்ஃபோலியோ ஆஃப் அசெட்ஸில் மணியும் ஒரு பார்ட். ஸோ அப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். அண்ட் ஆல்சோ ரிஸ்க் அண்ட் போர்ட்ஃபோலியோ பிஹேவியர் பற்றி பார்த்தோம். அண்ட் பெர்மனன்ட் இன்கம் அண்ட் அசெட் ரிட்டர்ன்ஸோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோம். ஸோ இதில் காமன் ஃபைண்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ரியல் இன்கம் பாசிட்டிவ்லி அஃபெக்ட்ஸ் மணி டிமாண்ட். ஸோ ரியல் இன்கம் இன்க்ரீஸ் ஆகும், மணி டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆர் ரிட்டர்ன் ஆன் ஆல்டர்னேட்டிவ் அசெட்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ரிலேட்டட் டு மணி டிமாண்ட். பிகாஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பெட்டர் அதில் இன்வெஸ்ட் பண்ணுவோம், ஸோ மணி டிமாண்ட் குறையும். இன்ட்ரெஸ்ட் ரேட் ரெடியூஸ் ஆச்சுன்னா பெட்டர் மணியாகவே ஹோல்ட் பண்ணுவோம், அப்போ மணி டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் அண்ட் மணி டிமாண்ட் இஸ் இன்வெர்ஸ்லி ரிலேட்டட். தியரிஸ் வேரி இன் அசம்ஷன்ஸ் பட் அலைன் இன் எக்கனாமிக் பிஹேவியர். ஸோ ப்ராக்டிக்கல் இன்சைட் என்ன, சரி மணி டிமாண்ட் ஃபங்க்ஷன் நிறைய ஃபங்க்ஷன் பார்த்தாங்க. அவங்களோட ஃபங்க்ஷன் அண்ட் இவங்க நெக்ஸ்ட் எக்கனாமிக்ஸ்க்கு கொடுத்த ஃபங்க்ஷன் கீனஷியன் ஃபங்க்ஷன். பட் யூனிவர்சல் மணி டிமாண்ட் ஃபங்க்ஷன் தெர் இஸ் நோ ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷன் அட் ஆல். ஸோ must be estimated empirically. அதாவது country specific factors பொறுத்து இந்த மணி டிமாண்ட் ஃபங்க்ஷனுங்கிறது சேஞ்ச் ஆகும். வெரி தியரிஸ் இருக்கும் based on inflation expectation, financial structure, risk perception, income behavior. ஸோ ஒரு கண்ட்ரி பொறுத்து இந்த மணி டிமாண்ட் ஃபங்க்ஷனுங்கிறது will change.